பாட்டி. சரியா, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதுதான் என் பேத்திங்களை இங்க வர விடல. இப்பதான் அவங்க எல்லாம் வளர்ந்து படிச்சு பெரிய ஆளாயி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்கல்ல. இப்பவாவது அவங்க எல்லாம் இந்த பாட்டியை தேடி வரலாம்ல. அதையே தடை பண்றா. என் பேத்திங்கெல்லாம் ஓடி விளையாடாத இந்த வீட்டுல என் கொள்ளு பேர பேத்திங்களாவது இந்த வீட்டுக்கு வரணும், வந்து விளையாடணும். நான் அவங்களெல்லாம் பாக்குறதுக்கு எப்ப வருவாங்கன்னு நான் அவங்களையே எதிர்பார்த்து வாசலை பாத்துக்கிட்டு இருக்கிறது எத்தனை காலத்துக்கு? அவளுக்கு எங்க மேல கோவம்னா அதை எங்களோடய நிறுத்திக்கலாம்ல. எதுக்கு உங்க வாழ்க்கையெல்லாம் பரிதவிக்க விடுறா? இதுக்கு காரணம் சொல்லியா? அத்தைக்கு நம்ம மேல கோவம் இருக்கு, ஆனா எங்களை பிரிக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் கெட்டவங்க இல்லை பாட்டி. அவங்க கூட இருக்கிறவங்க தான் சரியில்லை. அது அவங்களுக்கே கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அப்ப நம்ம எல்லாரையும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க பாட்டி. இன்னும் எத்தனை நாளைக்கியா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நான் நம்பிக்கிட்டே இருக்கிறது? நாளைக்கு விடியல் நல்லா இருக்கும், மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து எந்த மாற்றமும் வரல. எல்லாம் அப்படி ஏதாயா இருக்கு. இந்த ஏக்கத்திலே நான் போய் சேர்ந்துடக்கூடாது. கடவுளே எனக்கு ஆயுச கொடுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். பாட்டி, நீங்க வருத்தப்படாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கும், எதெல்லாம் நமக்கு நடக்காம போச்சுன்னு உங்களுக்கு வருத்தமா இருந்ததோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். என் பாட்டியை நான் சந்தோஷமா பாத்துப்பேன். அம்மாடி, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வீட்டுக்கு புது வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குடா கண்ணு. என் பேத்தி நீ வந்துட்டேல்ல, அதே மாதிரி என் மருமக சாமுண்டீஸ்வரியும் மனசு திருந்தி இங்க வரத்தான் போறா. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கதான் போறோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா கண்ணு. என் தங்கம், நீங்க நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமே நடக்கும் பாட்டி. அம்மாடி ரேவதி,